ச ஆகாசஸ்ததேஜः ஓஜஸ்ச மகச்சேத்யுபாசீத ஓஜஸ்வி மகஸ்வான் பவதி. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது அதே கண்டத்துல தான் இது தொடர்ச்சி. இது கௌக்ஷே ஜோதிரூப அக்னி அத யததः பரோதிவோ ஜோதிர் தீப்யதே விஸ்வதः பிருஷ்டேஷு சர்வதः பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் வாவ தத்யதிதம் அஸ்மின் அந்தః புருஷே ஜோதிஹி. அஸ்மின் அந்தః புருஷே, புருஷே அந்தே, இந்த ஜீவன் இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கிற நம்ம வயத்துக்குள்ள பகவான் இருக்கார், ஜோதி ரூபமா இருக்கார். எங்க இருக்கிறவர்? பரோ திவோ ஜோதிர் தீப்யதே, எல்லா உலகுக்கும் மேலுலகமாய் சத்தியலோகம், அதை தாண்டினதாய் மூல பிரகிருதி, சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில்லாத பெரும் பாழ், அந்த பிரகிருதியை திறந்திருக்கக்கூடிய தமப்பரேதேவேன்னு சொல்ற விரஜா நதி ஓடுறது. விரஜா நதியை தாண்டி வைகுந்தம், அந்த திவப்பரக, அந்த லோகத்தில் இருக்கிறவர் விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு, இந்த விஸ்வத்தை காட்டிலும் பெருத்ததாய் பிரபஞ்சத்தை காட்டிலும் உயர்ந்ததான அனுத்தமேஷு, இதற்கு சமமானது மத்தொன்னு கிடையாததான லோகேஷு வைகுந்த லோகத்திலே இதம் வாவ, இப்படிப்பட்ட லோகத்துல பெருமான் எங்கேயோ எழுந்தோடி இருக்காரோ இல்லையோ. யத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆமனந்தி தம் வா யதேவ பரமம், பகவானுடைய திருமேனி அவருடைய வைகுண்டம் எப்படி இருக்குங்கிறத கூறத்தாழ்வான் தாரிக்கிறார். தத் வைஷ்ணவம் ஹி பரமம் பதம் ஆமனந்தி கம் வா யதேவ பரமம் தமசப் பரஸ்தாது தேஜோமயம் பரமசத்வமயம் துருவம் யத் ஆனந்த கந்தமதி சுந்தரம் அத்புதம் யத். வைகுண்டஸ்தவம்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம். அதை மெதுவா நீங்க நேரம் கிடைச்சே படிச்சு பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறதே அப்படி ஒரு தாமரை மெதுவா மலராப்பல மலர்த்தி காட்டியிருக்கார். அதை படிச்சவனுக்கு கண்டிப்பா கிளம்பணுங்கிற ஆசை வந்துடும். பேர்பட்ட இடத்தை விட்டுட்டா நாம இங்க உட்கார்ந்து இருக்கோம், இப்போ அந்த அனுபவம் நமக்கு இருக்கே. அதே பத்தியத்திலே அதே ஸ்லோகத்துல இங்க எவ்வளவு பாடுறோங்கிறதையும் எழுதிட்டார். இங்க நாம எப்படி துன்பப்பட்டு இருக்கோம், அங்க எப்படி நாம போய் சேர வேண்டும். அந்த வைகுந்தத்துல இருக்கிறவ எங்கேயும் போய் தேடாதே, இதோ உள்ள இருக்கார். அனுத்தமேஷு பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷ்விதம் வாவ தத்யத் இதம் அஸ்மின் அந்தப்புரே ஜோதிஹி. நம்முடைய வயத்துக்குள்ளேயே ஜோதியா இருக்கார். தண்ணீர் கடலுக்குள்ள ஜோதி ரூபத்துல இருக்கார். அதுக்கு பாடபாக்னின்னு பேர். குதிரை முகத்துல அக்னியா இருப்பார். அந்த குதிரை கனச்சு சட்டுன்னு நெருப்பு வரச்சேதான் ஆழிப்பேரலே கடலுக்கு கீழே நடக்கிற பூகம்பங்கள் இதெல்லாம் அப்பதான் ஏற்படுறது. நமக்குள்ளூர குமுறது இல்லையோ, அதெல்லாம் இந்த வைஸ்வானராக்னியும் போதுதான் ஏற்படுறது. தசேஷா திருஷ்டி யத்ரைதஸ்மின் சரீரே சம்ஸ்பர்ஷேன்னோஷ்மிமானம் விஜானாதி தசேஷா ஸ்ருதிர் யத்ரைதத் கர்ணாவபி கிருஹ்ய நினதமேவ நததுரிவாக்னிரேவ ஜ்வலத உபஸ்ருணோதி ததேத திருஷ்டஞ்ச சுதஞ்சேத்யுபாசீத. அவர் எங்கேயோன்னு இருக்கார், அவரை நமக்குள்ள இருக்காருன்னு எப்படி பாக்குறது? வழி சொல்லி கொடுக்கறது. உன் கைய வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சுப்பார். இந்த கையில இருக்கிற சூடு இந்த கைக்கு போகும், இந்த கையில இருக்கிற சூடு இந்த கைக்கு தெரியும். அப்ப உடம்புல அக்னி இருக்குன்னு உஷ்ணத்தால தெரிஞ்சுக்கோ. தொட்டாலே ஒருத்தர் போயிட்டாருன்னா சில்லிட்டு போச்சுன்னு தானே உடனே சொல்றோம். நாழிப்பட சில்லிட்டு போறது. அப்ப அந்த நெருப்பு உள்ள இருந்துட்டே இருக்கும் இல்லையோ, அந்த அக்னி சமனமாகி இவனுடைய கர்மம் முடிஞ்சு போச்சு, இனிமே இவர் புறப்பட வேண்டியதான்னுச்சே இத குணப்பமாக்கி விடுறார். அப்படின்னா பிணத்தன்மை வந்துடுறது இந்த சரீரத்துக்கு. அந்த தன்மை மாறி ஆத்மா பிரம்மத்தோட புறப்பட்டுட்டாருனால் நீ சொல்லச்சே பிணமா மாறின சரீரத்துக்குள்ளேயும் பிரம்ம வியாபிச்சிருப்பார். அதுல குறை இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் நெருப்புலையும் இருக்க போறார், பிணத்திலையும் இருக்க போறார், உயிரோடு இருக்கிற சரீரத்திலையும் இருப்பார். ஆனா ஆத்மாவுக்கு அந்தராத்மாவா பிரம்மம் இருந்தாரோ இல்லையோ, கர்மம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஆத்மா கிளம்பிடும். அந்த ஆத்மா கிளம்பும் போது அத்தோட பிரம்மமும் வெளியில புறப்பட்டு விடுறார். இனிமே அடுத்த சரீரம் எடுத்துக்கிறதுக்காக அந்த ஆத்மா போயிடும். அவர் கிளம்பின உடனே அதிஷ்டானம் பண்ணிட்டு இருந்தவர் அந்த ஆத்மா தான். இந்த சரீரத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஆத்மாக்கள் இருப்பார். நீங்க திகைக்க கூடாது. ஒரு சரீரத்துக்குள்ளேயும் 1,00,000 1 கோடி ஆத்மாக்கள் இருக்கலாம்.